ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி இவி மோட்டோ vlog. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வண்டியை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடணும். எக்ஸாக்டாக நான் வண்டி எடுத்து டூ வீக்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாகுது. ஆல்மோஸ்ட் 1221 கிலோமீட்டர்ஸ் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இங்கேருந்து நான் சைதாப்பேட்டை, அது ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ 1250 கிலோமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறேன். ஆக்சுவலாக 1000 கிலோமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸு. பயங்கர நாய்ஸாக இருக்குது. தை மாதன்றதுனால இப்படி தான் எதாவது நடக்கும். சரி, ஓகே. எங்கே விட்டேன்? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ஸில் விடணும். 1000 கிலோமீட்டர்ஸில் டியூ ஆகிடுச்சு. பட் நான் ஏன் லேட்டாக விடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வீக் டேயில் ஆஃபீஸ் போகணும். ஸோ வீக்கெண்டு மட்டும் தான் டைம் இருக்குது, வீக்கெண்டில் விடுறேன். இன்னொரு திங் என்னென்னா, அல்ட்ரா வயலட் சென்னை வந்து எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, சர்வீஸ் பர்சன் இவர் தான், காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 3 டேஸாக அவர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நோ ரெஸ்பான்ஸுக்கு. அப்புறம் நேற்று எனக்கு வண்டி சேல்ஸ் பர்சனுக்கே கால் பண்ணி, என்ன இந்த மாதிரி ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்கன்னே, அவர் அப்படியே கையில் ஃபோனை கொண்டு போய் இன்னொரு சர்வீஸ் பர்சன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் வந்து என்னை மார்னிங் 9:30க்கே வந்துடுங்க ப்ரோ, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வண்டியில், ஏதோ சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ்லாம் பண்ண போகிறாங்களாம். என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கு சொல்லலை, பட் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ 3 o'clock வரைக்கும் டைம் ஆகலாம். ஸோ மார்னிங் 9:30க்கே வந்து விட்டுருங்க, அப்போ தான் ஈவினிங் கரெக்டாக தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் லேட் ஆகிடுச்சு, இங்கேயே எனக்கு 9:45 ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம எப்பயும் பங்க்சுவலாக இருக்க தான் ட்ரை பண்ணுறோம். பட் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னு காரணம் சொல்லிக்க வேண்டியது தான். சோம்பேறி தந்தாங்க. ஸோ அப்படியே போவோம், வாங்க போயிட்டு சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கணும் தெரில. ஏன்னா ஈவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிகாஸ் ஈவியில் இன்ஜின் கிடையாது, இன்ஜின் ஆயில் கிடையாது, அந்த மாதிரி ஃபியூ காம்ப்ளிகேஷன் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஈவின்றதுனால சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த டீட்டெயிலாம் தெரிலங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ, செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ, ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீயாக தருவோம், அந்த மாதிரிலாம் என் பழைய நான் முன்னாடி வச்சுருந்த பைக்ஸ்க்கெலாம் சொன்னாங்க. ஸோ இந்த பைக்குக்கு அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, அதை எதுவுமே ஷோரூமில் சொல்லலை எனக்கு வண்டி வாங்கும்போது. நானும் கேட்க மறந்துட்டேன். பட் எனிவே சீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. அப்படியே ஷோரூம் போவோம், ஷோரூமில் நிலவரம் என்னன்னு பார்ப்போம். வீக்கெண்டு நான் மட்டும்தான் சென்னை இப்படி பார்க்க முடியுது. ரோடு காலியாக நல்லா இருக்குது இப்படி போகிறதுக்கு. அதே மாதிரி வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு எப்படா ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு தான் நண்பர்களை சேர்த்து வச்சுக்கணும். நண்பர்கள் இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தான்னா என் கூட அப்படியே வருவான். ஷோரூமில் சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே வெளில எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு திருப்பி சர்வீஸ் முடிஞ்சுன்னு கால் பண்ணாங்கன்னா அப்படியே போய் வண்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வேண்டியதான். இதுதான் இன்னையோட பிளானு. எங்கே நிற்கிறோம்? எங்கே நான் அப்பயே கால் பண்ணி வர சொன்னேன், ஆளை காணோம். வெயில் இங்கே அடிக்குதுன்னு உள்ளுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கான். நான் தான் மேப்பில் உள்ளே காட்டுறதே, ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஹாய் சொல்லு கேமராக்கு. என்னது கேமரா? நான் ஆல்ரெடி வச்சுருக்கேனே, ஆல்ரெடி வச்சுருக்கேன் அந்த கேமரா. என்னது? என்னடா வளர்ற? தூங்கி எந்திரா போலாம். ஸோ அவன் என் ஃப்ரெண்டு, அவனும் ஏத்தர் பைக் தான் வச்சுருக்கான். நாங்கள் ஈவி ரெவல்யூஷன் இன் சென்னை ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அவன் எனக்கு முன்னாடியே ஈவி வாங்கினான். ஆக்சுவலாக நான் தான் ஃபஸ்ட்டு ஈவி வாங்கினேன். நான் ஓலா வாங்கினேன், அவன் ஏத்தர் வாங்கினான்.
இப்போ நான் பைக்லேயே ஈவி வாங்கிட்டேன். அடுத்து அவனும் ஈவி பைக் வாங்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நாங்கள் ராப்டி அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் போய் பார்த்தோம். சரி, மெயின் மேட்ருக்கு வருவோம். அல்ட்ரா வயலட் வண்டியில் இது வரைக்கும் எனக்கு பெருசாக இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு சர்வீஸில் எதுவும் இல்லை. பட் நான் நேற்று அந்த சர்வீஸ் பர்சன்ட்ட பேசும்போது அவரே கேட்டார், உங்களுக்கு வண்டியில் இஷ்யூ எதாவது இருக்கா? ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் அண்ட் query ரிலேட்டட் சொல்யூஷன் அண்ட் ஃபீட்பேக் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க அல்ட்ரா வயலட்டில். அவங்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோன்னாலே நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ஃபாலோ அப் கால்ஸ் இருக்குது, அவங்களே கால் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ஆன்போர்ட் சார்ஜர் ஒன்று இருக்குது. இது வந்து ப்ளஸ் வேரியண்ட்டுன்றதுனால இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்போர்ட் சார்ஜர்னு ஒன்று இருக்கும். இது வந்து வெறும் கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம், அடாப்டர் எதுவுமே இல்லாமல். ஸோ இந்த சார்ஜரில் சில இஷ்யூஸ் இருக்குது. நான் அல்ட்ரா வயலட் கம்யூனிட்டியில் பேசின போதும் அங்கேயும் நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் பக் தான், பட் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் நான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அல்ட்ரா வயலட்க்கு. அண்ட் இஷ்யூஸ் பற்றி வந்தால் மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி அது எல்லாமே ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் பக்ஸுங்க. சின்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்னால சாஃப்ட்வேரில் நிறையா பக்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் வராப்புல பின்னாடி, ஸோ கொஞ்சம் வேகமாக போயிட்டு அவருக்கு வழி விட்ருவோம். ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கோ. இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பான விஷயம். ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது பின்னாடியே இப்படியே துரத்திட்டே போனீங்கன்னா அது ஆம்புலன்ஸுக்கும் சேஃப் இல்லை, பின்னாடி போகிறவங்களுக்கும் சேஃப் இல்லை. ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து பூந்து பூந்து போவாங்க, சடன் பிரேக்ஸ் அடிப்பாங்க. ஸோ பின்னாடி நீங்கள் போகிற நீங்களும் அதை மிட்டிகேட் பண்ணி சடன் பிரேக் அடிக்கலைன்னா ஆம்புலன்ஸை போய் இடிச்சிருவீங்க. ஸோ ஆம்புலன்ஸோட பர்பஸே இங்கே நல்லிஃபை ஆயிடுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. டிரைவ் சேஃப். இன்னொரு இஷ்யூ எனக்கு என்ன அல்ட்ரா வயலட்டில் வந்துச்சுன்னா, வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் 1 வீக்லேயே ஃப்ரண்ட் பம்பர் கீழே ஒரு சின்ன ஃபெண்டர் இருக்கும். அந்த ஃபெண்டர் கீழே விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சுனே தெரில, ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்திருக்கு. 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அந்த 3 ஸ்க்ரூ லூஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு போல். இதை வந்து நான் அல்ட்ரா வயலட் ஷோரூமில் போய் சொன்னேன், இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு, எப்படி விழுந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. நான் எங்கே பே பண்ணோம், அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் ஒழுங்காக QC பண்ணல, நீங்கள் செக் பண்ணாமல் கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி சொன்னேன். இல்லை பே பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அல்ட்ரா வயலட் சப்போர்ட் டீமுக்கு வாட்ஸ்அப்லேயும் இமெயில்லையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். இமீடியட்டாக கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நாங்கள் இதை ஷோரூமில் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் பேசினாங்க. வித்தின் 2-3 டேஸ் எனக்கு ஷோரூம்லேருந்து கூப்பிடல. ஆக்சுவலாக நான் ஷோரூமுக்கு கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்புறம் ஷோரூம்லேருந்து வாங்க மாட்டி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன், ஒரு 20 மினிட்ஸில் மாட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை. ஓவரால் ஐ வில் கிவ் அ 3 out of 5. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ லவ் திஸ் பைக்குங்க. என்ன அந்த ஐஸ் இன்ஜின் அண்ட் கியர் ஷிஃப்டிங்கில் இருக்கிற ஒரு த்ரில் இதில் இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் ஃபாஸ்ட். சரி, இதோட நான் ஷோரூமில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன நடக்குது, எவ்வளோ சொல்கிறாங்க எல்லாமே தெரியும். ஸ்டே டியூன்ட். நம்ம இதில் இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை எப்படி? ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃப்ரீ 3 ஃப்ரீ சர்வீஸா? 10,000 கிலோமீட்டருக்கு மேலே அவங்களோட ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஃப்ரீ சர்வீஸாக வாங்குவாங்க.
ஓகே. அப்போ எனக்கு சர்வீஸ் சார்ஜ் 3000 கட்டுற மாதிரி. சர்வீஸ் சார்ஜே 3000 என்னென்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸில்? ஆயில் மாற்றிடுவோம், ஓகே. ஜென்ரல் சர்வீஸு, ஆ அப்டேட்டு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது. என்ன வருது அப்டேட்டில்? அப்டேட்டு அவங்க கொடுக்குறது தான். அந்த பக் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே. டிஸ்பிளே அப்டேட் வந்துடும், ECU, சரி ஓகே. ஃப்ளாஷிங் கண்ட்ரோலு எல்லாமே ஓகே. சாஃப்ட்வேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது தான் ஃபுல் அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட். ஓகே. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டு, மோட்டர் ஆயிலு, அப்புறம் செயின் எந்த சர்வீஸ் ஓகே. அந்த செயின் மட்டும் டைட் பண்ணிங்களா? லூஸாக செயின் டைட் பண்ணி க்ளீன் பண்ணி லூப் பண்ணிட்டு தான். சரி எனக்கு டிஸ்கோ க்ளீன் பண்ணி போட்டுருவான். சரி ஓகே. எப்போ கிடைக்கும் ப்ரோ? மண்டே தான் போச்சு. கேட்டால் ஒரு ஈவினிங்கே தரேன்னாரு சையத்து. ட்ரை பண்ணுறேன். எனக்கு நாளைக்கு ஒட்டி வேணும், அதனால தான் நான் அப்படின்னா 2 பேர் வரல, சையத்து வரல, உங்ககிட்ட சொன்னவரே வரல. ஏன்னா அவர் என்கிட்ட சொன்னதால் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். சையத்து வரல, அதுக்கப்புறம் அவங்க பையன் அவனும் வரல. ஸோ அவன் மற்ற தான் எங்களால் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எனக்கு மண்டே தான் தருவீங்கன்னா வீக்கெண்ட் வண்டி இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து இன்றைக்கே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நேம், மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர். ஓகே ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே முடிக்க பாருங்க. ஸோ அந்த பைக்லேருந்து இந்த பைக்குக்கு மாறியாச்சு. எப்பா உட்காரவே வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, சர்வீஸ் கொடுத்தாச்சு. அவங்களும் ஜாப் கார்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சர்வீஸ் முடிஞ்சால் தான் தெரியும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் ஃப்ரீயாக, பட் வித்தின் 10,000 கிலோமீட்டர்ஸ். அது எப்படி எந்த கணக்கில் வரும்? ஓகே, எவ்ரி 5,000 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ. அது முடிஞ்சதுக்கப்புறம் 3,000 வருமா பர் சர்வீஸ் காஸ்ட்டு. இட்ஸ் a bit on the expensive side, but let's see எப்படி போகுது, எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் வண்டி இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். until then டாடா பை பாய். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. பாய் கைஸ்.